கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்றிந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாப்திகள் முற்றல் துள் உயித்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான். கற்பக காவு கருதிய காதலிக்கு, காதலி சத்யபாமா. கற்பக காவுனா பாரிஜாத விருட்சம். பாரிஜாத விருட்சம் வேணும் அப்படின்னு அவள் கேட்டுவிட்டாள். கருதி, அவள் கருத்தருந்து செய்ய வேண்டாமா? கேட்டா செய்கிறது. கேட்டும் செய்யாத கணவன் சில பேர். கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு விட வேண்டியதான். கேட்டும் செய்யாத கணவன் சில பேர். வெக்கக்கேடு விட்டு கேட்கவும் கேட்டு விட்டு செய்யறவன் செய்யாதவன் சில கணவன் சில பேர். அந்த கருத்தெரிஞ்சு நம்ம ஆம்படியா என்னதான் நினைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு செய்ய வேண்டாமோ ஒரு கணவன்னா? அது கண்ணனை தவிர வேற ஒருத்தரும் இருக்கிறதாக தெரியல. கண்ணன் அந்த கருத்தருந்து சத்யபாமை பாரிஜாதத்துக்கு ஆசைப்படுறாள் என்று தெரிஞ்சதும் கற்பக காவு கருதிய காதலிக்கு. பாரிஜாத விருட்சமா? அப்படியா? நான் தேவலோகம் போறதா இருக்கேன், அப்ப வேணா பார்த்துன்னு வரேன். அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கண்ணு அங்க கிடைச்சா வாங்கிட்டு வரேன். நான் போறதா இருப்பேன். எப்ப போறேன்? நான் இன்னும் நிச்சயம் பண்ணிக்கல. எப்ப போறேனோ அப்படின்னா இவள் ஆசைக்கும் இவள் மதிப்புக்கும் என்ன அர்த்தம்? அது அப்ப என்ன? பாரிஜாத விருட்சம் புடுங்கிறதுக்காக ஒரு காரியாந்தரத்தை ஏற்படுத்திக்க கூடாதோ? காரியாந்தரத்துக்காக போயிட்டு பாரிஜாத விருட்சத்தை பிடிங்கன்னு வந்தா அது முக்கியமாகாது. பாரிஜாத விருட்சத்துக்காக போகணும். அதுக்குன்னு ஒரு காரியாந்தரத்தை ஏற்படுத்திக்கிறது ஊருக்கு பேரு சொல்றதுக்காக. ஏன்னா ஆம்படியா கேட்டாலா அதுக்காக பாரிஜாத விருட்சத்துக்கு போனானா அப்படின்னு நம்முடைய ஒரு கௌரவம் குறைஞ்சிடும். ஊர்ல 4 பேருக்கு என்னன்னா, நரகாசுர யுத்தம் நடந்தது, அப்படியே தேவலோகத்துல போய் அதிதி மாதாவுக்கு குண்டலம் கொடுத்துட்டு வரதுக்காக போனேன் என்று ஒரு கதை ஜோடிச்சண்டான். கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் பாரிஜாதத்துக்கு பிளான் போட்டுதான் இவ்வளவு. அதனால என்ன சொல்றான்னா, இப்பொழுது ஈவன் என்று அதுக்கு 1 மாசம் கழிச்சு ஆகட்டம் போறதா இருக்கேன்னு சொல்லாம அவள் கருத்தை அறிஞ்சு இப்பொழுது ஈவன் என்று, இப்பொழுதே உனக்கு கொடுக்கிறேன் என்று. அது எங்க இருக்கு பாரிஜாதம் தெரியும் உனக்கு. இந்திரன் காவினில். இப்படி புறத்தியான் தோட்டத்துல உள்ளதை போய் பிடிங்கன்னு ஆத்துக்காரிக்கு கொடுக்கலாமா? ஆத்துக்காரி அருமையா இருந்தா அதுவும் செய்ய வேண்டியதுதான் என்கிறான். இந்திரன் காவினில் நிற்பன செய்து அப்படி போய் புடுங்க போனா சும்மா விட்டுடுவாளாவா? ஏன்னா அவாத்துக்காரி இல்லையா? யாரு? இந்திராணி. நரகாசுர சம்ஹாரம் பண்ணிவிட்டு சத்யபாமியை சேர்த்தே அழிச்சென்று சொர்க்கம் போயிட்டாங்கிறார். ஏதோ ஒரு வைகுண்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் வரும்போது ஊர்ல ஒரு பிராமணா அவனையும் தேர்ல அழிச்சுன்னு போறவனுக்கு, அந்த பிராமணனையும் தேர்ல அழிச்சுன்னு போயிட்டாங்கிறவனுக்கு சத்யபாமி அழிச்சுன்னு போக மாட்டானா சொர்க்கத்துக்கு? சொர்க்கத்துல போய் இருந்ததும் தேவேந்திரன் சில நாளைக்கு தங்கிட்டு போன்னு சொல்ல சில நாள் தங்கினா. அந்த இந்திராணின்னு இருக்காளே மகா மோசம். ஆத்துல ஒரு பொம்மநாட்டிக்கு ஒரு புஷ்பம் கொடுத்தோம்னா பக்கத்துல யார் இருக்காளோ அவளுக்கு கிள்ளி கொடுக்க வேண்டாமா? எல்லாத்தையும் தானே அவ்வளவு பூமி சூட்டின்றாங்க. அவ்வளவு பாரிஜாத புஷ்பம் நிறைய இருக்கு. சூட்டின்னு 4 தரம் போயிட்டு வருவளா. சத்யபாமா பார்ப்பள். அவ வந்திருக்கிறதே அதுக்காகத்தான். அவளுக்கு அதுல ஆசை. ஒரு நாள் கூட பூ கொடுக்கறது இல்லை. ஒரு நாள் வெக்கத்தை விட்டு கேட்டுட்டா, அக்கா எனக்கு ஒரு பாரிஜாத பூ. பாரிஜாதமா? அதெல்லாம் மனுஷி வச்சுக்க கூடாது, இதெல்லாம் மனுஷி வச்சுக்க கூடாதுன்னு ரொம்ப அவமானமா போயிடுது. ரொம்ப துக்கப்படுறாள். அடிக்கடி காபி சாப்பிடுவோம் அந்த இந்திராணி. அவ ஊர் காபிக்கு அமிர்தம்னு பேர். அடிக்கடி சாப்பிடுவள். ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டா. அது எப்படி இருக்குமோ தெரியாது. ஒரு டிராப் கூட சத்யபாமாவுக்கு கொடுக்க மாட்டா. வெக்கத்தை விட்டு கேட்டா, என்னவோ குடிக்கிறாளே நீங்க, எனக்கு ஒரு டம்ளர் கொடுங்களேன். அதெல்லாம் மனுஷி சாப்பிடக்கூடாது.
ஒரு நாள் தப்பி தவறி அவள் உட்கார்ற சிம்மாசனத்துல சத்யபாமா உட்கார்ந்துட்டாள். இங்கெல்லாம் மனுஷி உட்காரக்கூடாது. சத்யபாமாக்கு எப்படி இருக்கும்? இவரா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார், ஊர் போக மாட்டேங்கிறார் கிருஷ்ணன். அவர் வரட்டும் அப்படின்னு கண்ணை கசைக்கின்னு இருக்கிறாள். கண்ணன் அங்கேன்னு வந்தான். பாமா ஏன் வாங்க நான் ஊருக்கு போகலாம். ஏன்னா இவாள் நரி நரின்னு கரிச்சு கொட்டுறான். நரி நாரிங்கிறா. நரன் நரி, நரனுக்கு பெருமாள் நரி. இந்த நரிய இங்க அழிச்சனம் வந்தேன், நரிய இங்க அழிச்சனம் வந்தேன் கரிச்சு கொட்டுறா. நாம் இங்க இருக்கக்கூடாது, போவோம். அவளுக்கு மானம் இல்லையா, நம்ம ஊர்ல இல்லையா, நமக்கு மாளிகை இல்லையா, சாப்பாடு இல்லையா, பூங்கா இல்லையா, இங்க வந்து உட்காந்து. இல்லப்பா எங்க அண்ணா ரொம்ப பிரியமா இருக்கார். உங்ககிட்ட அண்ணா பிரியமா இருப்பார், மண்ணி பிரியமா இல்லையா எங்கிட்ட? வாங்க. என் இடத்துக்கு துக்கப்படுற ஏன்? என்ன ஒரு சான் பாரிஜாத புஷ்பம் கொடுக்க மாட்டேங்கிறா, இங்க இடத்துக்கு உட்காந்துருக்கு. இவ்வளவுதானே நான் வந்திருக்கிறதே அதுக்காக தானே, பாரிஜாதத்தை கொண்டு போறதுக்காக தானே. இப்பவே கிளம்புங்க, பாரிஜாதத்தை புடிங்கிட்டு போயிடுவோம். அந்த பாரிஜாதமே கிருஷ்ணன் தான் அரகாசுரன் கொல்லேன்னு கொண்டு நட்டான் சொர்க்கத்துல. அதுக்கே இந்த பாடுபடுறது. இந்திரனுக்கே கிருஷ்ணன் தான் கொடுத்தா. இங்கேருந்து போனா இந்த பாரிஜாதத்தை கோவர்தன மலைகையே தூக்கின்னு போனவனுக்கு பாரிஜாதத்தை புடுங்க முடியாதா? பாரிஜாதத்தை கப்புன்னு புடுங்கின்னு போக முடியாதா? நேரம் இங்கேருந்து போனான்னு இந்த பாரிஜாதத்துல கலப்பணுமே. அதை புடுங்கி புடுங்கி நீ புடுங்க சத்யபாமா, நீ புடுங்க. அதுக்கு வல்லிய நீங்க புடுங்க. ஆம்பளையா இருந்தேன்னு என்ன புடுங்க சொல்றேளே, இது புடிங்க கிளம்ப மாட்டேங்கிறது. அது தண்ணி விடுறீ, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி விடு. அது கிளம்பு, கொஞ்சம் மண்ணை கிளறணும், அப்பதான் அது கிளம்பு. அது அந்த தோசை சிப்பல் எடுத்துன்னு வாயேன், இல்பக்கரண்டி எடுத்துன்னு வாயேன், அதை போட்டு குத்து, கீழே குத்து. அந்த ஆணி வேறெல்லாம் அருந்துடக்கூடாது. என்ன இப்படி குத்துற, இது கிளம்பலையா? என்ன அது ஆணி வேரோட கிளம்பினாதான் அங்க போய் பழைக்கும். இப்ப நீ பிடிச்சு கீழே, நான் குத்துறேன். சித்த இந்த கருடனை கூப்பிடு, இந்த கருடனை கூப்பிட்டு இந்த பாரிஜாதத்தை கலப்பேன் சித்த. இப்படி இவாள் கொம்மாலாம் அடிச்சுட்டு இருக்காளா. இந்திராணி அவன் ஜன்னல் வழியா அப்படி எட்டிவார். ஐயோ இதுகளை கொண்டு வச்சு இங்க வாங்கண்ணா வாங்கண்ணா, தேவேந்திரன் வரா அங்கேன். இத பாருங்க, 1000 கண்ணால பாக்குறான். இந்த பாரிஜாதத்தை புடிங்கின்னு போக பார்க்கறது, இந்த மனுஷால கொண்டு வீட்டுல வச்சுண்டு. கண்ணா அதெல்லாம் தொடக்கூடாது, இந்த பாரிஜாதத்தை தொடக்கூடாது. ஏன்? இந்திராணி சொல்றா. இந்திராணி அவ தொடக்கூடாதுன்னு சொல்ற. தொடக்கூடாத சத்தியபாம புடிங்கின்னு போன்னு சொல்றாளே. ஏன்னா நீங்க எப்படி பத்தினி வாக்கிய பரிபாலனம் பண்றீங்களோ அது போல நான் பத்தினி இங்க அண்ணா நீங்க வயசானவள், நான் தம்பியாச்ச, இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்களே மண்ணி சொல்றபடி நடக்கும் போது தம்பி நான் என் ஆம்படியா சொல்லபடி நடக்க மாட்டேனா என்று இல்லாத சண்டை போட்டு அந்த பாரிஜாதத்தை கலப்பின்னு வந்தானா. அது எல்லாத்துக்கும் சுருக்கமா ஒரு வார்த்தை, இந்திரன் காவினில் நிற்பன செய்து. அங்க செய்ததான சில காரியங்கள் எல்லாம் ஹரிவம்சத்துல பிரசித்தம். விஸ்தாரமா சொல்றார் வியாசர் பாரிஜாதபகரணம் ஹரிவம்சத்துல. ஹரிவம்சம்னு ஒரு இதிகாசம் மகாபாரதத்துல. நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்து உயித்தவன், அங்கே நேர கொண்டு வந்தேன். அத நிலாத்திகள் முற்றத்துள் என்று வச்சான். அப்படி நீங்கள கதை தொடர்றது. நல்ல நிலம் அடிக்கிற பெரிய முற்றம் காத்தோட்டமா இருக்க வேண்டாமா? அப்பதானே பூக்கும். அது வெயில் வேலை அடிக்கணும். வெயில் இருந்தாதான் பூக்கும், காத்தோட்டம் இருந்தாதான் வெயில் தாங்கும், நன்னா பூக்கணும். அது மாதிரி பெரிய முற்றம் நிலாத்திகள் முற்றத்து. முற்றம் சத்தியபாம முற்றம்தான். பக்கத்துலதான் ருக்குமணியினுடைய வீடு, அதனுடைய பக்கத்துல அடுத்த முற்றம் இருக்கு. முற்றம் நட்டது சத்தியபாமா முற்றம்தான். அது நடும் பொழுதே கொஞ்சம் சாச்சு நட்டு விட்டானா, பூவெல்லாம் அடுத்த வீட்டுல விழறது, ருக்மணி வீட்டுல விழறது. இந்த லீலைக்கே காரணம் நாரதர் தான் இப்படி ஒரு கண்ணனை லீலை செய்யும்படி பிரேரணை பண்ணி பார்க்கிறார். நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உயித்தவன். ஏதோ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதுதான் குறும்பு செய்கிறான் என்று இல்லாதபடி எவ்வளவு வயசானாலும் இந்த குறும்புத்தனமே சபாவம் உடையதான அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆச்சே. அதனாலே கண்ணனை எந்த வயசுல பார்த்தாலும் குழந்தையாத்தான் தோணும்.
அவன் ஒரு பெரிய பிரபுவாக தோணாது. உய்த்தவன் என்னை புறம் புல்குவான், உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.